கண்ணியும் கட்டுப்பாடு தவறாமல் அரசாட்சி செய்யப்பட்ட பேர்தான் என்ன? என் பேரோ நல சக்கரவர்த்தி. எப்படி ஒரு சிங்கமும் ஒரு பசுவும் ஒரே குளத்தில் நீர் எழுத வேண்டும். ஒரு சிங்கமும் ஒரு பசுவும் ஒரு குளத்தில் நீர் உண்ணுவது உண்மைதான். என்னுடைய நீதி எப்படி? ஏன்னா சிங்கத்துக்கும் பசுவுக்கும் எதிரிகள். உண்மைதான். உண்மை. பசு கண்ணில சிக்கினா சிங்கத்தை சாப்பிட்டு விடும், உணவாக்கி விடும். அப்பேற்பட்ட சிங்கம் எவ்வளவு பசியாக இருந்தாலும் ஒரே குளத்தில் நீர் எழுத வேண்டும். உண்மைதான். அப்படி ஒரு நாள் நீர் எழுந்து கொண்டிருக்கும் போது பசுவின் உடம்பிலே ஈயாது பற்றியது. ஆமா. அப்பொழுது வாளை சுழட்டி ஈயே அடித்தது, சிங்கத்தின் மேலே பட்டது. சரி. அப்போ இதுவே நல சக்கரவர்த்தி மன்னன் நீதி எப்படி? இங்க மட்டும் இல்லாமல் மற்றொரு இடத்தில் இருந்திருந்தா உன் கதி என்ன ஆகும்? ஏனென்றால் இருப்பது சிங்கம், அருகில் இருப்பது சிங்கம். அலட்சியத்தோடு பயமில்லாமல் அந்த வாளை எடுத்து என் மேல் வீசுகிறாயே, அந்த அரசன் இருக்கும் தைரியம் இதுவே வேற இடமா இருந்தால் உன்னை சாப்பிட்டு சொல்லி முடிக்கும் முன்னவே தர்ம சக்கரம் சிங்கத்தின் சிரசை துண்டித்து விட்டது. அந்த தர்மத்தின் சக்கரம். ஆமா. சரிங்க. இது போல் வார்த்தை சொல்லலாமா? அப்படி என்று தர்ம சக்கரம் சிங்கத்தின் சிரசை எடுத்து விட்டது. அப்படி என்றால் நான் எப்பேற்பட்ட நீதிமான், அப்பேற்பட்ட நீதிமானாக இருந்தாலும் என் நாடு இடது தேசமாக இருந்தாலும் நான் யாரை மாலையிட்டு நான் மாலையிட்டு அல்லவா? மங்க யாரு? தமையேந்தி தங்களுடைய மனைவியோ தமையேந்தி. ஆமா. தமையேந்தி திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையை சுகப்பட்டு நாங்கள் கண்ட பெருமை 2 குழந்தைகள். 2 குழந்தைகள். ஆமா. இந்த நெடுந்தேசை எனக்கு பிறகு மணிமகனம் சுட்டி நாட்டை ஆள்வதற்கு அழகான ஆண்மகன் பெற்றிருந்தான். ஒரு ஆண்மகன். ஆமா. அவனுடைய பெயர் என்ன? சபநாவி. எப்படிங்க? சபநாவி. ஓஹோ. ஆண் பிள்ளையோ சபநாவி? சபநாவி. சபநாவி. ஆமா. சரிங்க. ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தோம், ஒரு பெண் குழந்தை பிறந்தது. மகள் பெயர் என்ன? நலாங்கனி. மகளோ நலாங்கனி. உண்மைதான். 2 பிள்ளைகளை பெற்றெடுத்து என் பிள்ளைகளை எப்படியெல்லாம் வளர்த்தேன் தெரியுமா? சந்தான தொட்டிலே தாளாட்டி வளர்த்தோம், பாலோட அன்னங்களை பகந்தூட்டி கொடுத்தோம். தன் பிள்ளைகள் தரையிலே நடந்தால் காலிலே மண்ணொட்டும் என்று தங்கத்தால் தகுடரித்து அவங்க நடக்கிறாங்கல்ல வீதி, தங்க தகடால மேவி அது பேர் நடப்பவனார்கள் பிள்ளைகள். என்ன சாமி இவ்வளவு தமாஷ் பண்றீங்க? உண்மைதானடா? உண்மைதான். அப்படியா சாமி? வீட்டுக்கு வந்து 7 அடி படத்துல நிக்குதுங்கறியா? அவ்வளவு மொத்தமாவே கிடக்குதுயா? அதுவும் காரணம் இருக்குதுடா. யாரும் கடை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கவலா அப்பேற்பட்ட மன்னன் நீதி நேர்மை தவறாமல் அரசா செய்து நாட்டிலே குடிமக்களுக்கும் சரி என் குடும்பத்துக்கும் சரி எந்த குறையில்லாமல் சிலகா வாழ்ந்து வந்தோம். சரிங்க. உண்மைதானடா? சில ஆண்டு காலம். ஆமா. அதற்கு பிறகு நாள்தோறும் நாங்கள் விஷ்ணு பக்தர்கள். ஓ, நீங்களோ விஷ்ணு பக்தர்கள்? ஆமா. ஹரிபக்தர்கள். ஹரிபக்தர்கள். ஹரியை வணங்குவது நாள்தோறும் மேல. என் தேவி புதுஜலம் கொண்டு வந்து என் திருவாயத்தை கழுவி வணங்கிய பிறகு நான் அருகே வணங்குவது வழக்கம். உண்மைதானடா? சரிங்க. ஒரு நாள் தினத்திலே என் பாதத்தை சுத்தம் செய்யும் போது என் பாதம் சிறிதளவு நகையவில்லை, பின்புறம். ஆமா. அதுவே ஒரு காரணமாக வைத்து சனி பகவான் என்னை பிடித்தார். அந்த சனீஸ்வரனே உங்களை பிடித்தார். உண்மைதான். 7.5 வருடம் சனி பகவான் பிடித்து காரணத்தால் நாடு இழந்து, நகரம் இழந்து, மனைவி இழந்து, என் பிள்ளைகளை இழந்து, இத்தனையும் குடிமக்கள் நாட்டையெல்லாம் இழந்து நான் வண்டி வருவனாக தன்னன் தனிமையில் இது போல் வேதனை எதிரிக்க கூடாது. நாட்டை இழந்தேன், நீதி தவறவில்லை. மனைவி இழந்தேன், நீதி தவறவில்லை. பிள்ளைகளை இழந்தேன், நீதி தவறவில்லை. அப்படி
7 வருடங்கள் படாத துன்பமெல்லாம் பட்டு 7 வருடம் முடிந்த பிறகு மீண்டும் என் மனைவி மக்களோடு ஒண்ணு சேர்ந்தோம். உண்மைதானா? அதற்கு பிறகு நான் நல சக்கரவர்த்தி என்று பெயர் சூட்டினார்கள். உண்மைதானடா? ஒரு நவமகாராஜனை ஆமா 7 வருஷம் கலந்து நல சக்கரவர்த்தி என்று பேரும் புகழையும் பெற்றீங்க. உண்மைதான். சரிங்க நண்பா, இத்தனை குன்னங்குத்தலை மீறி இப்பொழுது எந்த குறையும் இல்லாமல் இப்பொழுது சுகமாக வாழ்கிறோம். ஆமா சரிங்க. இருதசி மீண்டும் மணிமாடம் சுட்டி நாட்டிலே குடிமக்களுக்கும் சரி இந்த சேர்ந்த மக்களுக்கும் சரி யாருக்குமே எந்த குறையும் இல்லாமல் இன்று அனைவரும் சுகமா வாழ்றோம். அதானா? ஆமா. நான் சுகமா வாழ்ந்த போதிலும் என் மனதிலே ஒரு ஆசை. என்ன ஆசை? உண்மைதானடா? அப்பேற்பட்ட மன்னனுக்கு மனதிலே ஒரு திடீர் என்ற ஆசைன்னு சொல்றீங்களே, அப்பேற்பட்ட ஆசை என்ன? என்ன எதனால் மனதிலே என்ன விருப்பம்? என்ன விருப்பம்? அப்படி என்று அந்த புறத்திலே இருக்க அல்லவா என் தேவி என் மனைவி அழைத்து வா, அவளிடம் சொல்லி இருவரும் கலந்து ஆலோசனை செய்த பிறகுதான் அது என்ன செய்ய வேண்டும் என்று பிறகு யோசனை செய்ய வேண்டும். என்னதான் நாட்டுக்கு மன்னனாக இருந்தாலும் கட்டிய மனைவிடத்தில் ஆலோசனை செய்ய வேண்டுமா? என் மனதிலே இருக்கும் ஆசையும் யோசனை என் மனைவிடம் சொல்லி அவளுடைய விருப்பத்தை பெற்ற பிறகு கலந்து கூடி முடிவு செய்யலாமா வேண்டாம் என்று. ஏன்னா நல்ல மன்னருக்கு மனைவிதான் மந்திரியா? மந்திரி. உண்மைதான். மன்னனுக்கு தெரியாத விஷயத்தையும் மந்திரி சொல்லலாமா? கணவனுக்கு தெரியாத விஷயத்தையும் மனைவி சொல்லலாம். அதனால் நான் நாட்டுக்கு மன்னனாக இருந்தாலும் என் மனைவியிடம் ஆலோசனை கேட்காமல் எதுவும் செய்வதில்லை. ஆலோசனை கேட்க. அதனால் அந்த விடத்தில் இருக்கும் என் தேவி நான் அதிசீக்கிரம் அழைத்து வா, அவளிடம் கலந்து ஆலோசனை செய்ய வேண்டும். கேளும் தமையோர்களே, இதே வேளையில் நலன் மகாராஜன் தன் மனைவி அழைக்க தமிழ் சபை தருவார். அவரால் மட்டும் விஷயத்தை அறியலாம்.